திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 217 தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம் பகுதி 23. எம்பெருமாட்டி வள்ளி நாயகி அம்மையாரை திருமணம் செய்து கொண்டபின் முருகப்பெருமான் திருத்தணிகை மலைக்கு வள்ளி நாயகியாரோடு எழுந்தருளுகின்றார். வள்ளி நாயகி அம்மையாரை ஆட்கொண்டதன் சின்னமாக வெட்சி மாலையை தரித்தருளிய திருமுடியினை உடைய சுப்பிரமணிய பெருமான் திருத்தணிகை மலையில் ஏற்கனவே தேவதச்சனாகிய விஸ்வகர்ம சிருஷ்டி செய்த ஒப்பற்ற திருக்கோயிலிலே எழுந்தருளுகின்றார். வள்ளி நாயகி அம்மையாரோடு ஒருமையுற்று இவ்வுலகத்தில் உள்ள உயிர்கள் யாவும் இருமையின் ஒருமை எய்தி அதனால் உய்தி எய்தும் பொருட்டு இச்சையை பெருக்கும் போகமூர்த்தியாக வீற்றிருந்து அருளுகின்றார். உயிர்கள் உய்யும் பொருட்டு இவ்வாறு போகமூர்த்தியாய் எழுந்தருளியிருக்கின்றார் முருகப்பெருமான் வள்ளி நாயகி அம்மையாரோடு. சிவபெருமானின் அஷ்டாஷ்ட மூர்த்தங்களை போக வடிவம், வேக வடிவம், யோக வடிவம் என்று வகைப்படுத்துவார்கள். இந்த வடிவங்கள் எல்லாம் இறைவனார் உலகத்து உயிர்களின் உய்வு காரணமாகவே எடுத்துக்கொள்கின்றார். உயிர்கள் கண்ம பயனாகிய மாயாபோகங்களை அனுபவிப்பதற்காக இறைவனார் இறைவியாரோடு சேர்ந்து போக வடிவத்திலே திருக்காட்சி கொடுப்பார். அதேவேளை இறைவனார் பக்குவம் உடைய உயிர்கள் யோக நெறியில் நின்று ஞானம் பெற்று சிவயோக சாதனையால் முக்தி பெறுவதற்காக யோக வடிவம் கொள்கின்றார். உயிர்களின் மலக்குற்றங்களை ஒடுக்குதல் பொருட்டு வேக வடிவமும் கொள்வார். இவ்வாறு இறைவனார் போகியாயிருந்தும் யோகியாயிருந்தும் வேகியாயிருந்தும் உயிர்களுக்கு அருளுவார். மன்மதன் அழிந்ததற்கு காரணம் பெருமான் யோகியாக இருந்தது. மக்கள் எல்லோரும் தத்தம் மனைவியரிடத்து கூடியிருப்பதற்கு காரணம் இறைவனார் போகியாயிருப்பது. இறைவனார் யோகியாயிருந்த பொழுது உயிர்களெல்லாம் இன்ப நுகர்ச்சியின்றி இருந்தன. யோகத்தை கலைக்க முயன்ற மன்மதனும் எரிக்கப்பட்டான். சனகாதி முனிவர்கள் ஞானபோதகம் பெற்றனர். பெருமான் போகியாயிருந்து பார்வதி பரமேஸ்வரராக கல்யாண சுந்தரராக இருக்கும் பொழுது உயிர்களும் தமக்கு உரிய போகத்தை அனுபவித்து நின்றன. இதையெல்லாம் நாம் கந்தபுராணம் உற்பத்தி காண்டத்திலே படித்திருக்கின்றோம். இங்கே வள்ளி கல்யாணமூர்த்தியாக முருகப்பெருமான் போக வடிவம் கொண்டு திருக்காட்சி தருகின்றார். இத்திருக்காட்சி உயிர்கள் முக்தியில் ஏகமாகி இறைவனோடு அத்வைதமாக கலந்திருக்கும் தத்துவார்த்த உண்மையையும் விளக்குகின்ற திருக்காட்சியாக அமைகின்றது. உயிர்கள் முக்தி தசையிலே திருவடி இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமை இது. இவ்வாறு வள்ளி அம்மையாரோடு எழுந்தருளியிருக்கும் நேரத்திலே சுப்பிரமணிய சுவாமியின் திருப்பாதங்களை வணங்கி கைகூப்பித் தொழுது வள்ளி அம்மையார் கேட்கின்றார், தணிகை மலை என்று அழைக்கப்படுகின்ற இந்த மலையின் பெருமைகளையெல்லாம் சிறப்பு இயல்புகளையெல்லாம் கூறி அருள வேண்டும் என்று வள்ளி அம்மையார் கேட்கின்றார். அது இந்த உயிர்கள் உய்யும் பொருட்டு வள்ளியம் பெருமாட்டி தம் திரு உள்ளத்தின் கண்ணே உயிர்கள் உய்யும் வண்ணம் முகிழ்த்து எழுந்து பெருகுகின்ற பேர் அருளினால் கேட்க, அதே பேர் அருளினால் முருகப்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். திருத்தணிகை மலையின் பெருமைகளையெல்லாம் உபதேசிக்கத் தொடங்குகின்றார். திருத்தணிகை என்பது செருத்தணிகை மலை ஆகும். வேகம் கெடுத்து ஆளும் தலம் ஆகும். சூரபத்மனோடு முருகப்பெருமானார் செய்த செருத்தொழிலினாலும் வில்லினை உடைய வேடர்களோடு செய்கின்ற செருத்தொழிலினாலும் உயிர்களுக்கு எல்லாம் உண்டான ஆத்ம வேகம் தணிவதன் பொருட்டு பெருமான் இங்கே தணிந்து இருக்கின்றார். திருத்தணிகை மலைக்கு வந்து சாந்தமூர்த்தியாய் முருகப்பெருமான் இருக்கின்றார். அதனால் செருத்தணி என்ற ஒரு மங்களம் தருகின்ற பெயரினை இந்த மலை பெற்றது. செருத்தணி வரை என்ற ஒரு மங்களகரமான சிறப்பு பெயரை இந்த தணிகை மலை பெற்றிருக்கின்றது என்று முருகப்பெருமான் திருத்தணிகை மலை சிறப்பு இயல்புகளை உபதேசி அருளத் தொடங்குகின்றார். திருத்தணிகை மலை தொண்டை நாட்டிலே இருக்கின்ற திருத்தலம். காஞ்சிபுரத்தின் எல்லையில் இருப்பது. தேவி இந்த உலகம் தூய்மை அடைவதற்காக தம்மை தூய்மை செய்த காஞ்சியின் எல்லையிலே இருப்பது. எனவே திருத்தணிகையும் தூய்மை தேசமாகும். முல்லை அரும்பு போன்ற ஒளி பொருந்திய பற்களை உடைய காமாட்சி அம்மையார் தம் முளைத்தழும்பும் வளைத்தழும்பும்
இறைவனார் திருமேனியில் படும்படி இறைவனார் பொலிவு பொருந்திய மாமர நீழலில் எழுந்தருளியிருக்கும் ஏகாம்பரநாத சுவாமி ஏகாம்பரநாதரை தழுவி தழும்பு செய்து வீற்றிருக்கின்ற அருளுகின்ற காமாட்சி அம்மையார் இருவரும் எழுந்தருளியிருக்கின்ற நீர்வளம் பொருந்திய வயல்களினை உடைய காஞ்சிமா நகரின் எல்லையில் இருப்பது இந்த தணிகை மலை. மலர்களிலே உயர்ந்த தாமரை மலர் போலவும், நதிகளிலே சிறந்த கங்கையைப் போலவும், புண்ணிய ஸ்தலங்களிலே அழகிய காஞ்சி நகரம் என்ற புண்ணிய ஸ்தலம் போலவும் இத்தணிகையாகிய பெருமை பொருந்திய இம்மலை மலைகளிலே சிறந்த மலையாக திகழ்கின்றது. எனவே குன்றுதோர் ஆடல் செய்யும் எமக்கு இது மிக உகந்த மலை ஆகும். இம்மலை சுப்பிரமணிய சுவாமி நித்திய நர்த்தனம் செய்கின்ற ஸ்தலம். முருகப்பெருமான் இங்கே வேய்ங்குழலை ஊதியும் நீண்ட யாழ் நரம்பை இயக்கியும் 7 இசைகளை அளவுபடுத்தி பாடியும் அப்பாடலை பல வகையாகிய சிறு வாத்தியங்களின் இனிய இசைக்கண் படுத்தியும் இவ்வாறு இம்மலையிலே நித்திய நர்த்தனம் யாம் புரிவோம், இன்னும் பல வேறு விளையாட்டுகளையும் செய்வோம் என்று முருகப்பெருமான் உபதேசிக்கின்றார். திருநீலகண்டராகிய சிவபெருமான் மந்தரமலையை காட்டிலும் மேருமலையை காட்டிலும் திருக்கைலாச மலையினையே அதிக பிரீத்தியுற்று அங்கே எழுந்தருளியிருப்பது போல இந்த பழமையாகிய பூமியில் அழகிய மலைகள் பல இருந்தாலும் இந்த தணிகையாகிய கிரியில்தான் எமக்கு எப்பொழுதும் பிரீத்தி இருக்கின்றது என்று சுப்பிரமணிய சுவாமி அருளுகின்றார். ஆகாயத்தை அளாவி விளங்குகின்ற பெரிய பூமியில் உள்ள பல மலைகளிலே யாம் மிக்க விருப்பத்தோடு இந்த மலையில் என்றும் சாநித்தியம் ஆவோம். அதற்குச் சான்றாக இந்திரன் நாள்தோறும் முப்போதும் எமக்கு சாத்தி வழிபடும் பொருட்டு 3 நீலோத்பல கொடிகளை இம்மலையில் இருக்கின்ற நீர்ச்சுனையில் உண்டாக்கி வைத்திருக்கின்றான். அதில் உதய காலத்தில் ஒரு மலர், சூரிய கிரணங்கள் முதிர்கின்ற உச்சிக்காலத்தில் ஒரு மலர், ஆகாயம் முழுவதும் இருள் பரவும் மாலை காலத்தில் ஒரு மலர் என்று திருத்தணிகை மலையிலே 3 நீலோத்பல மலர்கள் எப்போதும் முப்போதும் இடையீடின்றி மலர்ந்து நிற்கும். இந்த மலையில் ஒரு பெரிய நீர்ச்சுனை இருக்கின்றது. சமுத்திரராஜன் என்ற வருணன் இந்த உலகம் முழுவதையும் உண்டாலும் படைப்புத் தொழில் செய்பவரும் காக்கின்ற தொழிலை செய்பவருமாகிய பிரம்ம விஷ்ணுக்களின் முடிவு காலமாகிய ஊழிக்காலம் வந்தாலும் இந்த பெரிய நீர்ச்சுனை என்பது ஒரு பகலுக்கு 3 பொழுதுகளிலே இந்த 3 நீலோத்பல மலர்களை மலர்வித்துக் கொண்டே இருக்கும். இத்திரு தணிகாச்சலத்தை வணங்குபவருடைய பாவங்களெல்லாம் நீங்கும். மன அன்போடு இம்மலைக்கு வந்து மேலே சொன்ன அந்த நீர்ச்சுனையில் விதித்த விதிமுறையின்படி ஸ்நானம் செய்து நமது சந்நிதிக்கு வந்து நம்மை வணங்கியவர் நமது ஸ்கந்த பதவியை பெற்று வாழ்வார்கள் என்பது முருகப்பெருமான் செய்கின்ற உபதேசம். இந்த திருத்தணிகை மலையிலே 5 நாட்கள் ஸ்தலவாசம் செய்து எமது பாதங்களையே தஞ்சம் என்று மனத்தின் கண்ணே தியானித்து வழிபடுகின்ற தவத்தினை உடையவர்கள் மனத்தில் விரும்பிய போகங்களை அனுபவித்து முடித்து குறைதலில்லாத ஒப்பற்ற வீடு பேற்றையும் பெற்று இனிது வாழ்வார்கள். தேவர்களாயிருந்தாலும் முனிவர்களாயிருந்தாலும் சிறப்புற்ற மற்றையவர்கள் யாவர்களாக இருந்தாலும் உடம்பு எடுத்து பிறந்த பின்பு இத்திருத்தணிகை மலையை வணங்காதவர்கள் ஸ்தாவரம் முதலிய கீழ்ப்பிறவிகளிலும் கீழ்ப்பிறவிகளே ஆவார்கள். பூமியை வலம் வந்தாலும் அவர்களினுடைய பாவக்கூட்டங்கள் நீங்காது. பாதகங்கள் பல செய்தவர்களாக இருந்தாலும் பாவங்கள் எல்லாவற்றையும் தினந்தோறும் செய்பவர்களாக இருந்தாலும் எம்பால் அன்பு பூண்டு திருத்தணிகை மலையினை அடைந்தார்கள் என்றால் அத்தகையவர்கள் எல்லா வகையாலும் சிறப்பானவர்களாக பிரம்ம விஷ்ணுக்களை விட சிறந்தவர்களாக ஆவார்கள். புதுமையாகிய நீலோத்பலத்தை உடைய திருத்தணிகை மலையிலே வாழ்பவர்கள் ஒரொரு தருமம் செய்தால் ஒவ்வொரு தருமமும் பல பல தருமமாகி விருத்தியுறும். பாவங்களில் பலவற்றை செய்தாலும் அவை சிறுமை எய்தி ஒன்றாய் தேய்ந்து கழியும். இந்த அற்புதமன்றி அற்புதங்களாக அனந்த கோடி விசேஷங்களை உடையது திருத்தணிகை மலை. இத்திருத்தணிகை மலைக்கு வழங்கப்படுகின்ற திருநாமங்கள் பல. ஸ்ரீ பூர்ணகிரி என்று இதனுடைய நாமம்.
பொன்னுலகத்தில் உள்ள செல்வங்களெல்லாம் தன்னிடத்தில் நிறைய பெற்ற காரணத்தினால் ஸ்ரீ பூரணகிரி என்று அழைக்கப்படுகின்றது. அடியார்களினுடைய விருப்பங்களையெல்லாம் ஒரு கணப்பொழுதில் நிறைவேற்றுதலால் கணிகாச்சலம் என்று பெயர் பெற்றது. எல்லாவற்றிற்கும் மூல காரணனாகிய சிவபெருமானே முருகக் கடவுளை மூலகாரணன் என்று இங்கே அருளியபடியினால் மூலாத்ரி என்ற பெயர். கருங்குவளை மலர் என்ற நீலோத்பல மலர் தினந்தோறும் மலர்வதினால் அல்லகாத்ரி என்ற பெயர். இதே காரணத்தினால் நீலோத்பலகிரி, உத்பலகிரி, கல்லாரகிரி, காவிமலை, நீலகிரி, குவளைச் சிகரி என்று பல்வேறு திருநாமங்கள். கல்பத்தின் முடிவிலும் திருத்தணிகை மலை அழியாத காரணத்தினால் கல்பஜித் என்ற திருநாமம். சூரபத்மனோடு செய்த போரினால் உண்டாகிய சினமும் வேடர்களோடு செய்த போரினால் உண்டான சினமும் தணியப் பெற்ற இடம், எனவே செருத்தணி எனவும் திருத்தணிகை எனவும் திருநாமம். ஆத்மாக்களின் வேகங்களை கெடுக்கின்ற தலம் என்றதாலும் இதற்கு திருத்தணி என்றும் செருத்தணி என்றும் திருநாமம். முருகக் கடவுள் பிரணவப் பொருளை சிவபெருமானுக்கு உரைத்தருளிய இடம், எனவே பிரணவார்த்த நகரம் என்றும், இந்திரன் வரம் பெற்ற இடம், எனவே இந்திர நகரி என்றும், நாரதர் மிக மகிழ்ந்து விருப்பமுற்ற இடம், எனவே நாரதப் பிரியம் எனவும், அகோரன் என்னும் தவத்தினன் வீடு பெற்ற நகரம் இது, எனவே அகோர கைவல்யப்பிரதம் எனவும், கந்தக்கடவுள் வீற்றிருப்பதால் ஸ்கந்தகிரி எனவும் இப்பதிக்கு திருநாமங்கள் பல, அவை காரணப் பெயர்களாக இருக்கின்றன. முருகப்பெருமான் சிவபெருமானுக்குச் சொன்ன பிரணவ உபதேசம் இத்திருமலையில் நடந்ததாக தணிகை புராணம் கூறுகின்றது. ஒருமுறை திரு கைலாச மலையில் சிவபெருமான் உமாதேவியாரோடு எழுந்தருளியிருக்கும் பொழுதிலே அம்மையப்பருக்கு நடுவே முருகப்பெருமான் அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது சந்திரஹாசன் என்பவன் அங்கே வருகின்றான். அவர் சிவகணங்களினுள்ளே மிகச் சிறந்தவர். சந்திரஹாசன் என்ற அந்த சிவகணம் சிவபெருமானை பலவாறு விதமாக புகழ்ந்து போற்றுகின்றார். அதோடு தனக்கு பிரணவப் பொருளை உரைத்தருள வேண்டும் என்று சிவபெருமானை வேண்டுகின்றார் சந்திரஹாசன். சிவபெருமான் திருவருள் செய்து சந்திரஹாசனுக்கு பிரணவப் பொருளை உரைத்து உபதேசித்து அருளுகின்றார். முருகக் கடவுள் சிவபெருமானுக்கும் உமாதேவியாருக்கும் நடுவிலே வீற்றிருக்கவே அப்பொழுது சிவபெருமான் சந்திரஹாசனுக்கு உரைத்தருளிய பிரணவப் பொருளை முருகப்பெருமான் தெரிந்து கொண்டார். இதற்கு பின் தான் பிரம்மதேவர் திருக்கைலை மலைக்கு வருவதும் அவரிடம் பிரணவப் பொருளை முருகப்பெருமான் கேட்டு பிரம்மதேவர் சொல்ல இயலாமல் தடுமாறவே அவரை சிறை வைத்ததும் அந்த திரு வரலாறு நடக்கின்றது. அப்பொழுது சிவபெருமான், பிரம்மதேவன் பிரணவப் பொருளை அறியமாட்டான் என்றால் நீ பிரணவத்தின் பொருளை அறிந்து கொண்டிருக்கின்றாயா, கூறுவாயாக என்று சிவபெருமான் முருகக் கடவுளை நோக்கி கேட்டருள, அதற்கு முருகப்பெருமான் அதனை கூற வேண்டிய முறைப்படி கூற வேண்டும் என்று விண்ணப்பிக்க, சிவபெருமான் முருகக் கடவுளை பார்த்து, நீ விருப்பத்தோடு தங்கியிருக்கும் தணிகை மலைக்கு அருளுரை பெறும் பொருட்டு யாம் வருகின்றோம். மாசி மகம் வருகின்றது, அப்பொழுது கூறுவாயாக என்று அருளுகின்றார் சிவபெருமான். அவ்வாறே தணிகை மலைக்கு எழுந்தருளி வடகிழக்கு எல்லையில் ஒரு கணப்பொழுது சிவபெருமான் எழுந்தருள, குருநாதனாகிய முருகக் கடவுள் சிவபெருமான் இருந்த ஸ்தானத்திற்கு தெற்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து தந்தையாகிய சிவபெருமானுக்கு பிரணவ மறைப்பொருளை முறையோடு உரைத்து அருளினார். எம்பெருமான் சிவபெருமானே தனக்குத்தானே மகனுமாய் குருவுமாய் மாணவனுமாய் ஓங்கார வடிவினராகிய முருகக் கடவுளின் அந்த உரையை கேட்ட அளவில் பெரும் முழக்கம் செய்து கூத்தாடினார். சிவபெருமான் அவ்வாறு இன்பக்கூத்து ஆடியதனால் தணிகாச்சலத்திற்கு வீராட்டகாசம் என்று திருநாமம். பிரணவப் பொருளை இவ்வாறு கூறியபடியினால் தணிகை பிரணவ அர்த்தநகர் என்ற திருநாமத்தையும் பெற்றது. தொடர்ந்து தணிகை மலை சிறப்புகளை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.